இன்னைக்கு கடையில் பார்த்தீங்கன்னா சாரீ ட்ராப்பிங் கிளாஸுக்கு தான் வந்திருந்தாங்க. அம்மா பொண்ணு 2 பேர் வந்திருந்தாங்க. நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு மேலே கிளாஸ் நான் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. ஏன்னா ஸ்பேஸ் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து சாரீ ட்ராப்பிங் கற்றுக்கிட்டாங்க. ஒரு 1 ஹவர் மீறி போனால் ஒரு 1.5 மணி நேரத்தில் வந்துட்டு இந்த கிளாஸ் ஏன்னா நான் ஒரு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷம் டைம் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அதில் வந்து கட்டி முடிக்கணும் அப்படிங்கிறது அதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கற்றுக்கிறவங்க கொஞ்சம் தெளிவாகவும் கற்றுக்குவாங்க, கொஞ்சம் பொறுமையாகவும் இருந்துக்குவாங்க. ஸோ பாப்பா பார்த்திங்கன்னா 12th படிக்கிறாங்க. அவங்க வந்து நல்லாவே கற்றுக்கிட்டாங்க, டக்குன்னு வந்து புரிஞ்சுக்கிட்டாளுங்க, நல்லா வந்து சாரீ ட்ராப்பிங் வந்து கற்றுக்கிட்டாளுங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கே வந்துட்டு ஐப்ரோ ஹேர் கட் கஸ்டமர், உள்ளூர் கஸ்டமருங்க வந்திருந்தாங்க. இவங்களும் வந்து எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்மளும் வீட்டு வேலையை முடிச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் கடை கிளம்பியாச்சு. இந்த பொங்கல் சமயம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்படியே ஓடுற வேலையாக தான் இருக்குது. மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் பெயிண்டிங் வேலையும் ஸ்டாப் பண்ணி வச்சாச்சுங்க. ஸோ நம்ம கடை வேலைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணியாச்சு.